வணக்கமுங்கய்யா. வணக்கம் வணக்கம். நாங்கள் ரெண்டே பெரிய கஷ்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வேலை பாடு தந்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டியா. சரி, நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க ஆள் தேவைப்படுது. நீங்கள் நம்ம கஷ்டப்படுற நீங்கள் உங்கள் வேலைக்கு எடுத்துக்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அதிகுல்யா, என்னோட அசிஸ்டன்ட். என் பேர் கைப்பிள்ளைங்கய்யா. நீயே இப்போ கஷ்டம் மாதிரி தான் இருக்கிற. உனக்கு ஒரு கஷ்டம்டா. சரி, உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் வேலை பட்டு கொடுக்காது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக வேலை பண்ணலாம். உன் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வேலை விட்டு தூக்கிடுவேன். சரிங்கய்யா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்னையே வந்து நிற்பேன். நீங்கள் வேலை மட்டும் கொடுத்து பாருங்கய்யா. சரி தான், வரைக்கும் தக்காளி வேண்டுவா. சரிங்கய்யா. ஏன் அறிய கொஞ்சம் இல்லைடா. என்னங்கய்யா? என்னடா வேலை சொல்ல மாதிரி நீ வாட்டுக்கு போயிட்ட? மழை வேலையில் அதான் ஆர்வத்தில் போயிட்டேன். இந்தோட ஃபோனு இருக்குங்கய்யா. ஃபோனு காசு வேணா சொல்கிறேன், செஞ்சுட்டு வாங்களா? சரிங்கய்யா. கைப்புள்ள ஐயா பிடிச்சா மழை சொல்லி சிறப்பாக செஞ்சு கவர்மெண்ட் ஆயிடுறா. கைப்புள்ள ஐயா பண்ண அடிக்கிறாரா? ஹலோ, என்னங்கய்யா? ஏன்டா ஓன அடிக்க ஓன நேரம்? கைப்புள்ளைங்கிட்ட பேசியிருந்தேங்கய்யா. உங்களுக்கு பேச்சுன்னா போதும், உங்களுக்கு லைனை இல்லைங்கடா. கைப்புள்ள ஐயா லயல் நினைக்க சொன்னாரா? அங்க இருந்து பாத்துக்கிட்டு அந்த லைன்ல நிக்க சொன்னா முதல்ல அறுபதானே. நீ சொன்னா சரியா தான் இருக்கு கைப்புள்ள. அண்ணே 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 லைன் கட்டினாலே முடிச்சாச்சு. முதல் சொல்ல மறந்துட்டோம்லண்ணே. அவனோட கைப்புள்ள நான் வர மறந்துட்டேன். நீயாச்சும் ஞாபகப்படுத்தினோட பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு போவான். 2 நாளுக்கு பிறகு ஏன்னா போனவங்க ஆளையே காணும். ஒரு வேளை கம்பியை போயிட்டீங்களா? ஐயா, ஏன்டா எத்தனை நாள் எங்கடா போனீங்க? 2 நாளா எங்கடா போனீங்க? ஆளையே காணும். நீங்கள் தானே பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு சொன்னீங்க. அதான் ரொம்ப தோலை ஒட்டு போய் வாங்கிட்டு வந்தேயா. 3000 ஆமாங்கய்யா, நீங்கள் தானே சொன்னீங்க பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு சொல்லி. அதான் பெங்களூருக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். நான் பஸ்ஸில் போனது, தின்னது, தங்குனது, தக்காளி கடை விலையும் சேர்த்துங்கய்யா. ஏன்னா நம்ம சந்தை முக்கு கடையில் வைக்கணும்டா. பெங்களூர் தக்காளி 1 கிலோ 100 ரூபான்ட்டு. அதுக்கு பெங்களூருக்கு போனீங்கன்னாக்கோ வச்சு தண்டா செலவு தானே. உங்களுக்கு வேலை தான் இல்லை. போங்கடா. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அதுங்கயா இருக்கா. ஐயா மன்னிச்சிருங்கய்யா. சரி, இதோ உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன். மாறி வீடு பார்க்க ஆள் வருவாங்க. சுற்றி காமிச்சிருக்க எனக்கு வெளியில் உங்களுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. படா கைப்பில் அங்கே போயிட்டு வந்து ரொம்ப களைப்பாக இருக்கடா. நான் இங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். யாரும் சொன்னாங்கன்னா என்னை எழுப்புடா. என்ன வச்சிரு. இல்லை தண்ணி வச்சுக்காங்க. தங்கையோட வேற கேட்குறான். தங்கையோட வேற கேட்குறான். ஆளை பசி சரிசா தான் இருக்கேன். தங்கையோட வேற கேட்குறான். நீ சந்தேகமாக இருக்கே. இருங்க இருங்க, அண்ணனை கூப்பிட்டாங்க. அண்ணன் இவ்வளோ பதட்டமா ஓடி வர. தங்காடு பார்க்க வந்திருக்காங்கண்ணே. அது தங்க வீடா? ஆமாண்ணே. ஓட்டு வீடு பார்த்துருக்கேன், கூரை வீடு பார்த்துருக்கேன், மொட்டை மாடி வீடு பார்த்துருக்கேன். தங்க வீடு எங்கனே கிடைக்கும்? தங்க வீடு ஒத்த வீடுக்குள்ளடா. வந்தா கடாணி பயிலா இருப்பான் போல. வீட்டுக்குள்ள விட்டுறாது, ஏதாச்சும் சுட்டிட்டு கிட்டிட்டு போயிட போறான். ஆமா, நானே சந்தேகம் பண்ணேன். நீங்களே கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கண்ணே. நான் ஓட விரட்டி விட்டுறேனே. தங்க எல்லாம் இல்லை தங்க எல்லாம் இல்லை இங்கே போங்க. இங்கே தங்க இல்லை போங்க. என்னடா மாடி வீடு பார்க்க ஆரம்பிச்சாங்களா? மாடி வீடு பார்க்க வரலையா? தங்க வீடு கேட்டு வந்தாங்க. நாங்க சும்மா விட்டுருமா? உங்க வேலைக்காரங்க ஓடி அடிச்சு விட்டுட்டாங்கய்யா. ஏண்டா வந்தவன் தங்க வீடு தங்கறது கேட்டு வந்தாண்டா. உங்களால எனக்கு வாடகை போச்சுடா. உங்களுக்கு வேலை தான் ஒன்றும் இல்லை. போங்கடா. ஐயா மன்னிச்சிருங்க. கைப்புள்ள காலம் கூட வேலை போயிருப்பதா. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயா மன்னிச்சிருங்க. சரி உனா காலில் விழுந்துருங்கடா. சரி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. போய் நான் சாப்பிட எடுத்துட்டு வாங்க. போங்கடா. ஐயா பசிக்குதாண்டா. ஐயா பசிக்குதாண்டா. இப்போ அவசரத்துக்கு ஆப்பிள் தான் இருக்கு. அதை போய் கட் பண்ணி எடுத்துவாடா. என்ன தட்டு வேணாம். கடவுள் டக்குன்னு கொண்டு வர நாரம் இந்தாங்கய்யா. என்னதுடா இது? நீ ஆப்பிளுங்கய்யா. ஏன்டா ஆப்பிள் கையில் எடுத்து வந்துருக்கீங்க? நட்டு வச்சு எடுத்துட்டு அதுக்கும் தெரியாம இருக்கீங்க. ஆரம்பிடா. சாப்பிடுவானா ஒன்றும் வேண்டாம். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி போய் டீ போட்டுட்டு வாங்க. போங்கடா. சரிங்கய்யா. கைப்புள்ள ஐயா தலை வலிக்குதாண்டா. டீ போட்டு எடுத்து வர சொன்னாரு. சரிண்ணே. அவ்வளோ தூரம் போக வேண்டாம்டா. நாங்கய்யா. என்னதுடா இது? டீங்கய்யா. டீ அந்த தட்டில் எடுத்து வந்துருக்கீங்க. நீங்க தானே சொன்னீங்க ஆனால் தட்டில் எடுத்து வர சொல்லி. அதான் தட்டில் எடுத்து வர எடுத்துருவாங்க. அது டீ கூட தட்டில் எடுத்து வருவாங்க. நான் இடத்துக்கு குடிக்கிறதுக்கு டீயை ஒரு டம்ளர் ஊற்றி அதை தட்டில் எடுத்து அதுக்கும் தெரியாம டீ வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்.
போங்க ஆ டீயா அலைய போய் குடிச்சுக்கிறேன். நான் ஊருக்கு போறேன், வரதுக்கு 2 நாள் ஆகும். வீட்டை ஒட்டரை அடிச்சு சோபா க்ளீன் பண்ணி தண்ணி தள்ளி விட்டுருங்களா? சரிங்கய்யா. அண்ணே ஐயா என்ன சொன்னாரு? ஒட்டரை அடிக்க சொன்னார்லண்ணே. அடுத்து என்ன சொன்னாரு? தண்ணி ஊத்தி தள்ளி விட சொன்னார்ல. சோபாவை க்ளீன் பண்ண சொன்னார்லண்ணே. அடுத்து என்ன சொன்னாரு? தண்ணி ஊத்தி தள்ளி விட சொன்னாரு. நான் போய் தண்ணி எடுத்து வரேனே. அடுத்து என்ன சொன்னாரு? எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஆனா ஒரே ஒரு வேலை தான் இருக்கு பாக்கி. அதை முடிச்சா போதுனே. பெருமட்டு தானே. என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்யா. உங்களுக்காக தான் காத்திருந்தோம். என்னதுடா அது? அதான் உங்களை தள்ளி விடுற வேலை. என்னடா பண்ணிருக்கீங்க? வீடு கூட ஈரமா இருக்கு. ஆமாங்கய்யா, நீங்க முதல்ல நீங்க தானே சொன்னீங்க ஒட்டி அடிக்க சொன்னீங்க. ஒட்டி அடிச்சிட்டோம். வேற என்ன சொன்னீங்க? சோபாவை துடைக்க சொன்னீங்க, துடைச்சு முடிச்சிட்டோம். வேற என்ன சொன்னீங்க? தண்ணியை ஊற்றி தள்ளி விட சொன்னேன். அதான் நான் தண்ணியை ஊற்றி நீங்கள் வரை காற்று வந்து தள்ளி விட்டுட்டோம். நாங்கள் சரியாக தானே செஞ்சுருக்கோம் ஐயா. அட பாவிங்களா, கொஞ்ச நேரம் தலையை உடைக்க பார்த்துட்டீங்களாடா. உங்களுக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம். உனக்கு எவன்டா அழகி கோதுன்னு பேர் வச்சது? உங்களுக்கு வேலை உனக்கு போங்க. இல்லை அழகி கொஞ்சம் இங்கே வாடா. என்னையா அவன் தெரிஞ்சவங்க 2 பேர் வந்திருக்காங்க. போய் டீ பண்ணி எடுத்துவாங்கடா, போங்களா. சரிங்கய்யா. ஆமா வேலை வந்து அதை மறந்துட்டீங்களே. நில்லா போய் கேட்டு வரேன். ஐயா பால் காப்பியா இல்லை கடுங்காப்பியா? பால் காப்பி போய் எடுத்துவாங்கடா, போங்களா. பால் காப்பியாண்டா? சீமை சக்கரை இல்ல நாடு சக்கரை, அதை மறந்துட்டீங்களாண்ணே. ஆமா நிஜாக்கு போய் கேட்டு வரேன். ஐயா சீமை சக்கரையா இல்லை நாட்டு சக்கரையா? அது என்னடா சீமை சக்கரை? கைப்புல ஐயா சீமை சக்கரைனா சீனி கூட தெரியலடா. ஏதோ சீனி விட்டு எடுத்துவாங்க, போங்களா. பிஸ்கடி சேர்த்து எடுத்துருவாங்க. என்னதுடா இது? டீங்கய்யா. டீ ஏன்டா இப்படி கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க பிஸ்கட்டையும் சேர்த்து போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. அதான் பிஸ்கட்டையும் சேர்த்து போட்டு எடுத்தாங்க. பிஸ்கட் தனியா அடிச்சு அதுக்கு தெரியாம இருக்கீங்க. ஐயா டீ வேணா நான் போயே குடிச்சுக்கிறேன். நீங்க பத்திரமா இருந்தா போதியா. பாத்தீங்களாடா, வந்தவங்க ஒரு நாள் உங்க சோழி தெரிஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படியாடா வீட்டுக்கு உங்களை இப்படியாடா பயமுத்தி அனுப்புவாங்க? உங்க வீட்டுல எப்படியாடா பண்ணுவீங்க? வாடா. என்னையா ஊருக்கு திருச்செந்தூருக்கு போறேன், வரத்துக்கு 2 நாளா ஆகும். வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்கடா. சரிங்கய்யா. யார் நீங்க? நாங்க இவங்க அம்மா முதலாளிக்கு தெரிஞ்சாங்க. ஐயா என்ன சொன்னா, உள்ள அவங்க எல்லாம் கேட்கலாம் தர சொல்லி உள்ள வந்து அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கண்ணே. என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? உள்ள உட்கார வச்சு அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களே. உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? நீங்க கரெக்டா நீங்க போட்டுக்கோங்க. டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா? போட்டுவாங்க. காபி போட்டுடா. என்ன நில்லுங்க என்ன செய்றீங்க? சாக்கு பதிலா உருண்டை சாப்பிடுறாங்க. சரி நம்ம டீயை குடிங்க. கைப்புல உங்களுக்கு 10 சாக்லேட் வாடா. இந்த எட்டு வரணும். நில்லுங்க, நீங்க இந்த டீயை குடிங்க. 10 சாக்லேட் இந்தாயா. நாங்க உங்கள மாதிரி வேலைக்காரங்க உங்க கடையில வேலைதான். இப்ப ரக்தா எதுக்கு? நில்லுங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நாங்க தூக்கிட்டு போய் வைக்கிறோம். நீங்க என்ன சின்ன வண்டியா கொண்டு வந்திருக்கீங்க? எங்க ஐயா வண்டி பெரிய வண்டி, அதுல கொண்டு போங்க. நான் வச்சுவோம். கைப்புல சாவி எட்டு வேடா. இந்த போய் ஒரு தூக்குல பீஸ் வரணும். கட்டு உடஞ்சி போகுது.
ஐயா கொஞ்சம் பெருமையா சொல்லிருப்பாங்களே. சொல்லிடுவோம். ஐயா கிட்ட நம்ம பத்தி பெருமையா சொல்லிடுறாங்களாடா? ஆமாண்ணே. என்னடா பண்றீங்க? ஐயா உங்கள்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையா? என்னடா சொல்லணும்? கொஞ்சம் வழி விடுங்க போய் பார்ப்போம். என்னடா இது ஃப்ரிட்ஜை காணும், இது டிவி காணும், இது வாஷிங் மிஷின் எங்கடா போச்சு, இது ஃபேன் எங்கடா போச்சு? ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க வந்தவங்க நல்லா பார்த்துக்கிற சொல்லிட்டு, அதான் 2 பேர் வந்தாங்க. ஏதோ கைப்பில் நம்ம தானே பெர்மனண்ட் ஆகிட்டோம், கையை கீழே போடுறேன். 2 பேர் வந்தாங்க. அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வரேன்னு தான் சொன்னாங்க. அதான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு டீ கொடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு குடிச்சு அவங்க சின்ன வண்டியாக கொண்டு வந்தாங்க. அவங்க வண்டி பெரிய வண்டியில் அதே வண்டியும் போச்சா, சமாளி சொத்தெல்லாம் போச்சு இவங்க நம்பி. போங்க ஐயா, வேற ஏதாச்சும் வேலை இருக்குங்களா? இப்போ இங்கே எனக்கே வேலை இல்லை, உங்களுக்கு வேலை போங்களா, உங்களுக்கு வேலை இல்லை போங்க. ஐயா ஐயா ஐயாவுக்கு வேலை வாங்க தெரியலண்ணா நம்மகிட்ட இருக்கிற. ஐயாவுக்கு வேலை தாங்க, நம்ம எல்லா படியும் நம்ம வேலையாக போட்டுறாங்க. நின்று வந்துடுறேன் ஐயா. உங்களுக்கு எங்ககிட்ட வேலை வாங்க தெரியல, எல்லா படியும் எங்கள் மேலேயே இருக்கு. உங்கள் வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் வேலையை பார்த்துக்குறோம். இருங்க, ஏன் போங்க போய் நான் சொல்லிட்டு வரேன்.